மற்றொரு முக்கிய செய்தி, பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை திமுகவினர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை திமுகவினர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், காட்சிகளை பொறுத்தமட்டில் அங்கு பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முழு விவரம் என்ன, அங்கு என்ன நடந்தது? சேலம் முத்துநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற விழாவில் தற்போது பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் மோதலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தொகுதியின் கீழ் ஒவ்வொரு தொகுதியிலும் கோரிக்கைகள் பெறப்பட்டது. அந்த வகையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் வகையில் தமிழக முதல்வர் செயல்பட்டு வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் சேலம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாமக எம்எல்ஏ ஆகக்கூடிய அருள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் முத்துநாயக்கன்பட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளிக்கு இடமானது தேர்வு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்புதல் வழங்கி புதிய கட்டிடத்திற்கு பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பாமக எம்எல்ஏ வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அங்கு வந்து அவர் பாமக எம்எல்ஏவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் அங்கு தள்ளுமுள்ளு காரணமாக பாமக எம்எல்ஏ தாக்கப்பட்டதாக தற்போது புகார் தெரிவித்துள்ளார். இந்த சேலம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட முத்துநாயக்கன்பட்டி இருக்கக்கூடிய புதிய கல்வி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் தற்போது இந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கு வந்து காவல்துறையினர் முன்னிலையிலேயே பாமக எம்எல்ஏ அருளை திமுகவினர்கள் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று 10 நிறைவேற்ற திட்டங்களை அவர் பாமக எம்எல்ஏ அருளானது அனுப்பி வைத்தார். அதில் முத்துநாயக்கன்பட்டி மேல்நிலை பள்ளியாக கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கி புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்த பாமக எம்எல்ஏவிற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தன்னை அதாவது அங்கு வந்தபோது பாமக எம்எல்ஏ வந்து கீழே தள்ளிவிட்டதாக தற்போது பாமக எம்எல்ஏ புகார் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இரண்டு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கு இருந்த காவல்துறையினர் தடுத்து வைத்தனர். அந்த பாமக எம்எல்ஏ குறித்து சட்டமன்ற தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது தொடங்க உள்ள சூழ்நிலையில் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட மக்களின் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து கேட்டு வைங்க. அந்த சூழ்நிலையில் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் இந்த பள்ளி கட்டிடத்தை விரைந்து பல ஆண்டுகளான கோரிக்கையை வைத்து வந்தனர். தற்போது மேல்நிலை பள்ளியாக உயர்த்துவதற்கான பூமி பூஜை கட்டுவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தன்னை தாக்கியதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்ததால் இது தொடர்பாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக பேச இருப்பதாகவும் பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். அதாவது பாமக எம்எல்ஏவை திமுக தாக்கிய சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.